உரிமை களம் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான அரசியல் களத்துல எது சம்பந்தமாக விவாதிக்க போறோம் அப்படின்னா, தமிழ்நாடே எதிர்நோக்கி காத்து கொண்டிருந்த அந்த நிகழ்வு தற்பொழுது நடந்து முடிந்திருக்கின்றது. 2026 தேர்தலுடைய மைய புள்ளி, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மைய புள்ளி யாருன்னு பார்த்தோம்னா அது விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான். விடுதலை சிறுத்தை கட்சிக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை என்று நடைபெறும் அப்படின்ற மாதிரி பயங்கரமான எதிர்பார்ப்புல தமிழ்நாடு இருந்து கொண்டிருந்தது. இந்த நிலைமையில மார்ச் 2ஆம் தேதி இன்றைய தினத்துல காலையில 10 மணிக்கு திராவிட முன்னேற்ற கழகம், விடுதலை சிறுத்தை கட்சி இருவரும் இணைந்து தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையை நடத்தி முடித்திருக்கின்றார்கள். இது முதல் கட்ட பேச்சுவார்த்தை மட்டும்தான், இறுதி கட்ட பேச்சுவார்த்தை கிடையாது. இந்த தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையில என்ன பேசினாங்க, எத்தனை தொகுதிகள் பேசினாங்க, அதனை சுற்றி சுழன்று கொண்டிருக்கின்ற அரசியல் சூழல் என்ன, இது போன்று பல்வேறு வகையான தரவுகளை இந்த காணொலியில கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்திடலாம். நண்பர்கள் அனைவருக்கும் இளம்பெரு வழுதியின் இனிய வணக்கம். நாங்க இப்படி வந்து பார்த்துட்டோம், இனி ஜென்மத்துக்கும் எங்களால குடிய முடியாது. அதனால நாங்க சண்டை போட போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி வழக்கம் போல் நம் நேயர்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்டுருவோம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய சக்திக்கு ஏற்றவாறு, விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய மக்கள் சக்திக்கு ஏற்றவாறு, விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய களப்பணிக்கு ஏற்றவாறு திராவிட முன்னேற்ற கழகம் சீட்டு ஒதுக்குவதாக இருந்தா நியாயப்படி எத்தனை சீட்டுகள் ஒதுக்குனா கரெக்டா இருக்கும் அப்படின்றத நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்டா போட்டுருங்க. சரிங்களா? சரி, இன்னைக்கு காலையில 10 மணிக்கு விசிகா நிறுவனர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள், சிந்தனை செல்வன் அவர்கள், அதே மாதிரி ரவிக்குமார் அவர்கள், இவங்க 3 பேர் மட்டும்தான் அறிவாலயத்துல போய் பேச்சுவார்த்தையை நடத்தி இருக்கிறாங்க. தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையை நடத்தி இருக்கிறாங்க. தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடைபெற்று முடிந்ததற்கு பின்பாக வெளியில விசிகா நிறுவனர் அண்ணன் திருமா அவர்கள் பிரஸ் மீட் கொடுக்குறாரு. அந்த பிரஸ் மீட்ல நாங்கள் எத்தனை தொகுதிகளை கேட்டோம் அப்படின்ற ஒரு பதில அவர் சொல்றாரு. சரி, அண்ணன் திருமா அவர்கள் எத்தனை தொகுதிகள் கேட்டார் என்றால் அவர் என்ன ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு அப்படின்னா, நாங்க எங்களுடைய சக்திக்கு ஏற்றவாறு நாங்கள் தொகுதிகளை கேட்டுள்ளோம் அப்படின்னு மட்டும்தான் சொன்னாரே ஒழிய எத்தனை தொகுதிகளை நாங்கள் கேட்டோம் அப்படின்ற மாதிரி நம்பர்ஸ அண்ணன் திருமா அவர்கள் பிரஸ் மீட்ல சொல்லவே இல்லை. ஆனா விசிகா நிறுவனர் அண்ணன் திருமா அவர்களாக இருந்தாலும் சரி, விசிகாவுடைய இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறையினுடைய சங்க தமிழனாக இருந்தாலும் சரி, வன்னியரசு அவர்களாக இருந்தாலும் சரி, இதர பின்ன விசிகாவுடைய முக்கிய பொறுப்பாளர்களாக இருந்தாலும் சரி, அவங்க இதுவரைக்கும் சொல்லி கொண்டு வந்த தரவுகள் என்னவென்றால், இதுவரைக்கும் சொல்லி கொண்டு வந்த டேட்டாக்கள் என்னவென்றால், நாங்க 25 தொகுதியை குறைந்தபட்சம் கேட்போம். அதாவது அண்ணன் சங்கத்தமிழ் அவர்கள் சொன்னது 25 தொகுதிகள். ஆனா இதர பின்ன கட்சி தலைவர்கள், கட்சியுடைய முன்னணி நிர்வாகிகள் சொன்னது என்னவென்றால், நாங்கள் இரட்டை இலக்க எண்கள்ல சீட்டு கேட்போம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு பிரஸ் மீட்ல அண்ணன் திருமாவர்கள் சொன்ன ஸ்டேட்மெண்ட் என்னவென்றால், எங்களுடைய தகுதிகளுக்கு ஏற்றவாறு, எங்களுடைய பலத்துக்கு ஏற்றவாறு நாங்கள் சீட்டு கேட்டுள்ளோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனா எத்தனை சீட்டுகள் கேட்டோம் அப்படின்றத அண்ணன் திருமாவர்கள் பதிவு செய்யவில்லை. நாங்க கேட்ட தொகுதிகளை எங்களுடைய தலைவர் ஸ்டாலின் அவர்கள்ட்ட நாங்க கலந்து ஆலோசித்து விட்டு உங்களுக்கான பதில்களை நாங்கள் சொல்லுகின்றோம், 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தையில் சொல்கின்றோம் அப்படின்ற மாதிரி திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் பதில் அளித்திருப்பதாக தகவல். எத்தனை சீட்டுகள் கேட்டார்கள் என்பதுல எந்த விதமான கிளாரிட்டியும் இதுவரைக்கும் கிடையவே கிடையாது. சரி, ஆனா இந்த சம்பவத்தை ஒட்டி சமூக வலைத்தளங்கள்ல சில விஷயங்கள் பேசு பொருளாக மாறிக்கொண்டிருக்கின்றது. அது என்ன அப்படின்றத பார்த்துருவோம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தொண்டர்களும் சரி, அதே வேளையில இதர பின்ன ஜனநாயக சக்திகளும் சரி, அவங்க திராவிட முன்னேற்ற கழகத்திட்ட வைக்கின்ற ஒரு டிமாண்ட் என்னவென்றால், விடுதலை சிறுத்தை கட்சிக்கு குறைந்தபட்சம் ஒரு 25 தொகுதிகளையாச்சும் ஒதுக்க வேண்டும். இதுதான் ஜனநாயகவாதிகள் திராவிட முன்னேற்ற கழகத்திட்ட முன்வைக்கின்ற கோரிக்கை. ஏன்னா விசிகா தான் திராவிட முன்னேற்ற கழகத்தை வலுப்படுத்தி கொண்டிருக்கின்றது. விசிகா இல்லை என்றால் திராவிட முன்னேற்ற கழகம் நிச்சயமாக தோல்வியடையும் என்பதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இருக்க முடியாது. விசிகாவுடைய வெற்றி தோல்வியை தீர்மானித்து கொண்டிருக்கின்ற கட்சி எதுவென்றால் அது விடுதலை சிறுத்தை கட்சி தான். அப்ப விடுதலை சிறுத்தை கட்சியுடைய பலத்திற்கு ஏற்றவாறு விடுதலை சிறுத்தை கட்சிக்கு குறைந்தபட்சம் ஒரு 25 தொகுதியாச்சும் ஒதுக்குனா தான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி சமூக வலைத்தளங்கள்ல ஜனநாயகவாதிகள் கோரிக்கை வச்சுக்கிருக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, நேத்து வந்த கட்சி தேமுதிக இதுவரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தை எந்த அளவுக்கு கழுவி தேமுதிக ஊத்துச்சு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். திராவிட முன்னேற்ற கழகம் தேமுதிகவை எந்த அளவுக்கு கழுவி ஊத்துனாங்க அப்படின்றது நமக்கு கடந்த காலங்கள்ல தெரியும். விஜயகாந்த் அவர்களை குடிகாரன் சொல்லி பிராண்டிங் பண்ண முக்கியமான கட்சி எதுனா அது திராவிட முன்னேற்ற கழகம் தான். அப்ப இவ்வளவு பெரிய ஒரு லொடாய்களை வச்சுக்கிட்டு, இவ்வளவு பெரிய முரண்பாடுகளை வச்சுக்கிட்டு இந்த தேமுதிகவுக்கே இங்க திராவிட முன்னேற்ற கழகம் 6 சீட்டு ஒதுக்குறாங்க,
பிளஸ் ஒரு ராஜ்யசபா எம்பி பதவி வழங்குறாங்க அப்படின்னா இவ்வளவு பெரிய மக்கள் செல்வாக்கை தமிழ்நாடு முழுவதும் வைத்திருக்கின்ற கட்டமைப்புகளை வைத்திருக்கின்ற விடுதலை சிறுத்தை கட்சிக்கு குறைந்தபட்சம் 25 தொகுதியாச்சும் ஒதுக்கணும் அப்படின்றதான் விசிகாவுடைய தொண்டர்களுடைய எதிர்பார்ப்பு, ஜனநாயகவாதிகளுடைய எதிர்பார்ப்பு. இதான் எதிர்பார்ப்பா இருக்குது. சோ இந்த மாதிரி கருத்துக்கள்னா சமூக வலைத்தளங்கள்ல மிகப்பெரிய பேசுபொருளா மாறிக்கொண்டிருக்கின்றது. அது மட்டும் கிடையாது, திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஒரு ஜனநாயக கட்சி, சமூக நீதி கட்சி என்பதனை நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றது அப்படின்னு கூட சமூக வலைத்தளங்கள்ல எழுதிக்கிருக்காங்க. இப்போ ஒண்ணும் கிடையாது, பீகார் எலெக்ஷன்ல சிராக் பாஸ்வான் அவர்களுக்கு 28 தொகுதியை நிதிஷ்குமார் ஒதுக்குறாரு. நிதிஷ்குமார், பாஜக, சிராக் பாஸ்வான், இன்னும் இதரப்பின கட்சிகள் இவங்க எல்லாமே என்ன பண்ணாங்க, ஒரு கூட்டணி வச்சு தற்பொழுது போட்டி போட்டாங்க, வெற்றியும் பெற்றாங்க. ஆனா சிராக் பாஸ்வான் பட்டியல் சமுதாய மக்களுடைய உரிமைகளை பற்றி பேசக்கூடிய ஒரு கட்சி. அந்த கட்சிக்கு பாஜக கூட கூட்டணி இருக்க அந்த கட்சியை என்ன பண்றாங்க, 28 தொகுதி ஒதுக்குறாங்க. சிராக் பாஸ்வான் 18 தொகுதியில் வெற்றி பெறாரு. அப்ப சமூக நீதி பேசாத மாநிலமான பீகார்லயே நிதிஷ்குமாரே என்ன பண்றாரு, 28 தொகுதியை நிதிஷ்குமார் 28 தொகுதியை சிராக் பாஸ்வான் ஒதுக்குறாரு. அப்படின்னா திமுக, சமூக நீதி பேசுகின்ற திமுக, விடுதலை சிறுத்தை கட்சிக்கு குறைந்தபட்சம் 25 தொகுதியாச்சும் ஒதுக்குனாதான் திமுக தான் ஒரு சமூக நீதி கட்சி என்பதனை நிரூபிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சமூக வலைத்தளங்கள்ல ஜனநாயகவாதிகள் கருத்துக்கள் பகிர்வதை பார்க்க முடிகின்றது. சோ இது ஒரு கருத்து பேசுறாங்க. இன்னொரு கருத்து என்ன பேசுறாங்க அப்படின்னா, திராவிட முன்னேற்ற கழகம் விடுதலை சிறுத்தை கட்சியை கார்னர் பண்றாங்க அப்படின்ற விஷயத்த கூட பதிவு பண்றாங்க. அது என்ன கார்னர் பண்றாங்க, ஒண்ணும் கிடையாது. திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கூட கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் இருக்காங்க இல்லையா, இவங்க எல்லோருக்குமே பேச்சுவார்த்தைய ஆல்ரெடி பேசி முடிச்சிட்டாங்க. கடைசியாக அழைக்கப்பட்ட கட்சி எந்த கட்சினா அது விடுதலை சிறுத்தை கட்சி தான். ரொம்ப சிம்பிளான லாஜிக்குங்க. விசிகா போய் ஒரு தொகுதி லிஸ்ட்டை தராங்க வச்சுக்கோங்க, எங்களுக்கு இத்தனை தொகுதியை ஒதுக்குங்க, இந்தந்த தொகுதியை ஒதுக்குங்க அப்படின்ற லிஸ்ட்டை கொடுக்குறாங்க வச்சுக்கோங்க. சிம்பிளா திமுக என்ன சொல்லுவாங்க, வாங்க திரும்ப நாங்க ஆல்ரெடி உங்களுக்கு முன்னாடி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட கட்சிகள்கிட்ட இந்தந்த தொகுதியை நாங்க வழங்குறோம் அப்படின்ற மாதிரி ஒப்புதல் வழங்கி விட்டோம். அதனால் நீங்க கொடுக்கிற தொகுதிகளை நாங்க ஒதுக்க முடியாது, நாங்க கொடுக்கிற தொகுதிகளில் நீங்க போட்டி போடுங்க அப்படின்ற மாதிரி விசிகாவுக்கு வலிமை குன்றிய தொகுதிகளை ஒதுக்குவதற்கு கூட பாசிபிள் இருக்கின்றது. சோ அதனால திமுக விசிகாவை கார்னர் பண்றாங்க அப்படின்ற விஷயத்த இங்க சமூக வலைத்தளங்கள்ல நிறைய தோழர்கள் என்ன பண்றாங்க, தங்களுடைய கருத்துக்களை பதிவேற்றங்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். சோ அதனாலதான் கடைசியில என்ன பண்றாங்க, விசிகாவுக்கு பேச்சுவார்த்தை அழைக்கிறாங்க. இல்ல உள்ளபடியே ஒரு ஜனநாயக கட்சி திமுக, விசிகா வெற்றி பெற வேண்டும், நாம வெற்றி பெற வேண்டும் என்று எண்ணம் கொண்டிருந்தார்கள் என்றால் இவங்க ஆரம்பத்திலேயே விசிகா பேச்சுவார்த்தைக்கு அழைச்சிருப்பாங்க. இதரப்பின கட்சிகளை பேச்சுவார்த்தைக்கு அழைச்சிருப்பாங்க, கடைசி அழைச்சிருப்பாங்க. விசிகா ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுத்திருப்பாங்க, இதரப்பின கட்சிகளுக்கு செகண்ட் ப்ரியாரிட்டி கொடுத்திருப்பாங்க. ஆனா விசிகாவுக்கு தான் கடைசி ப்ரியாரிட்டி கொடுக்குறாங்க. அப்ப இதுல உள்நோக்கங்கள் இருக்கின்றது அப்படின்ற மாதிரி என்ன பண்றாங்க, இங்க இருக்கிற சமூக வலைத்தள வாசிகள் தங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணி இருக்கிறாங்க. சரி, இன்னொரு முக்கியமான கருத்து, அந்த கருத்தை நம்ம சொல்ல வேண்டிய தேவைகள் இருக்கின்றது. அது என்ன அப்படின்னா, அதாவது சமூக வலைத்தளங்கள்ல பாஜகவை எதிர்க்க வேண்டும் என்றால் பாஜகவை எதிர்க்கணும், பாஜக உள்ள வந்துவிடக் கூடாது என்ற காரணத்துக்காக இங்க இருக்கிற கூட்டணி கட்சிகள் தொகுதிகளை குறைத்துக் கொள்ள வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. பாஜக உள்ள வரக்கூடாது என்ற எண்ணம் உள்ளபடியே திமுகவுக்கும் இருந்துச்சு அப்படின்னா இங்க திமுக தான் நிறைய தொகுதிகளை விட்டு கொடுக்கணும். திமுக நீ நிறைய தொகுதி விட்டு கொடு, அதை விட்டுட்டு நீ கூட்டணி கட்சிகளை மட்டும் நீங்க தொகுதிகளை குறைச்சிக்கங்க, பாஜக உள்ள புந்துரும் என்று மிரட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி சமூக வலைத்தளங்கள்ல ஒரு பேசுபொருள் போய்கிட்டு இருக்கு. ரொம்ப ஒரு பாசிபிளான, ரொம்ப பிராக்டிகலான விஷயம் தான். நீங்க பாஜக உள்ள வரக்கூடாதுன்ற ஒரு அக்கறை இங்க இருக்க கூட்டணி கட்சிகள் மட்டும் இருந்தா போதாது, திமுகவுக்கு இருக்கணும். திமுக நான் அதே தோரணையில அதே பழைய தொகுதிகளில் போட்டி போடுவேன், நீங்க கூட்டணி கட்சிகள் மட்டும் குறைச்சிக்கங்க, சீட்டுகளை குறைச்சிங்க அப்படின்னா அப்ப உங்களுக்கு அக்கறை கிடையாதா? பாஜக உள்ள விட கூடாது என்ற ஒரு அக்கறை உங்களுக்கு கிடையாதா? கூட்டணி கட்சிகள் மட்டும்தான் இருக்குதா? இந்த கேள்வி இயல்பா எழும்பும் இல்லையா? இதைத்தான் சமூக வலைத்தளம் கேட்டுக்கிருக்காங்க. ஒண்ணும் கிடையாதுங்க. நேத்து கூட ஒரு விஷயத்தை எடுத்துங்க. நேத்து மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள் மதுரை மாவட்டத்துல பிரச்சாரத்துக்கு வராரு, அதாவது இந்த தேர்தல் பிரச்சாரத்துக்காக வராரு. இது நாள் வரைக்கும் பிரதமர் மோடி அவர்கள் அரசு சார்ந்த நிகழ்ச்சிகளுக்கு உள்ளே வருகின்ற பொழுது அஸ் அ புரோட்டோகால் அடிப்படையில முதலமைச்சர் அவர்கள் நேரா போய் வரவேற்பு கொடுத்தாரு. அது புரோட்டோகாலா இல்லையான்றதுலாம் நமக்கு தெரியாது, பட் இருந்தாலும் நேரா போய் வரவேற்பு கொடுத்திருக்காரு. எங்கேயுமே இல்லாத வகையில ஒரு வெள்ளக்கொடையை போய் தேடி பிடிச்சு வாங்கிட்டு வெள்ளக்கொடையை பிடிச்சிட்டு என்ன பண்ணாங்க, பிரதமர் மோடி அவர்களுக்கு வரவேற்பு கொடுத்தாங்க. சரி, அது கூட நம்ம அரசு முறை பயணம் எடுத்துக்கிடுவோம். ஆனா நேற்று பிரதமர் மோடி அவர்கள் வந்தது என்ன பயணம்? தேர்தல் பிரச்சார பயணம். அப்ப தேர்தல் பிரச்சார பயணம் என்று வருகின்ற பொழுது கூட்டணி கட்சியை சார்ந்த அத்தனை நபர்களுமே கோ பேக் மோடி அப்படின்ற மாதிரி பதிவுகள் போடுறாங்க.
இன்னும் ஒரு படி போய் காங்கிரஸ் களத்துல இறங்கி போராடுறாங்க, கோ பேக் மோடின்னு சொல்லி. விசிகா களத்துல இறங்கி போராடுறாங்க, தமிழ் புலிய கட்சி போராடுறாங்க, பசுமன் பாண்டியன் அவர்கள் போராடுறாரு, இதர பின்ன திருமுருகன் காந்தி அவர்கள் போராடுறாரு, இதர பின்ன கட்சிகள் எல்லாம் போராடுறாங்க. ஆனா மோடி அவர்களுக்கு எதிராக போராடாத கட்சி எந்த கட்சின்னு பார்த்தோம்னா அது இங்க இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் தான். திராவிட கழகம் அதே மாதிரி வீரமணி இருக்கார் இல்லையா, அவரும் கூட. அப்ப இதர பின்ன சின்ன சின்ன பெரியாரி அமைப்புகள் பெரும்பாலும் யாரும் போராட்டங்களில் ஈடுபடவில்லை. அப்ப அரசு முறை பயணமா வராங்க அப்படின்னா நீங்க அவங்களை வந்து கோ பேக் மோடி அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனா இது வந்து பிரச்சாரத்துக்கு வராரு, இப்பயாச்சும் நீங்க கோ பேக் மோடி சொல்லணும்ல. திமுக அது தமிழ்நாட்டை பிரதமர் மோடி அவர்கள் வஞ்சித்து கொண்டிருக்கின்றார் அப்படின்றது இங்க இருக்க எல்லாருக்குமே தெரியும். அப்ப மோடி அவர்களை எதிர்ப்பதுல முதல் முன்கள பணியாளராக முன்னாடி நிக்க வேண்டிய கட்சி எந்த கட்சி? திராவிட முன்னேற்ற கழகம். ஆனா திமுக நிக்கல. அப்ப மோடி அவர்கள் பாஜக தமிழ்நாட்டில் கால் ஊன்ற விடக் கூடாது என்ற ஒரு எண்ணம் கூட்டணி கட்சிகளுக்கு இருக்குது, ஆனா திமுகவுக்கு இல்ல. அப்ப திமுக என்ன பண்ணணும்? நீங்களும் அந்த பங்களிப்புல வந்து உங்களுடைய பங்களிப்பை செலுத்திக்கணும். நீங்களும் உங்களுடைய தொகுதிகளை விட்டு கொடுத்து எல்லாருக்கும் சரிசமமா விட்டு கொடுத்து அதன் மூலமாக பாஜகவை உள்ளே வரவிடாமல் தடுக்க வேண்டும். அந்த எண்ணம் திமுகவுக்கு இருக்கின்றதா அப்படின்னா இல்ல. அதான் சொல்றேன், ரெஸ்பான்சிபிலிட்டி என்பது கூட்டணி கட்சியில் மட்டும் இருக்கணும்னு நீங்க எதிர்பார்க்க கூடாது, உங்களுக்கும் இருக்கணும், திமுக இருக்கணும். சோ இந்த கருத்திலும் கூட சமூக வலைத்தளங்கள் நிறைய பேர் பேசியிருக்காங்க. சோ வந்து இன்று நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தை என்பது இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தை கிடையாது, முதல் கட்ட பேச்சுவார்த்தை. சோ அரசியல் களத்தை பொறுத்த வரைக்கும் எது வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் மாறலாம், எந்த நொடி பொழுது வேணாலும் மாறலாம். நேத்து கூட கிறிஸ் சோடங்க அவர்கள் எங்களுக்கு 25 தொகுதி பத்தாதுன்னு சொல்லியிருக்கிறாரு. மேபி காங்கிரஸ் வெளியே போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. காங்கிரஸ் வெளியே போச்சு அப்படின்னா காங்கிரஸ் எங்க இருக்கின்றதோ அதுதான் இந்தியா கூட்டணி. அப்ப இந்தியா கூட்டணியில விசிகா இருக்குமா, இல்ல திமுக கூட இருக்குமா, இந்தியா கூட்டணியில கம்யூனிஸ்ட் இருக்குமா, இல்லாட்டி வந்து திமுக கூட இருக்குமா, இந்த மாதிரி பல்வேறு வகையான கேள்விகள் இருக்கின்றது. ஆனா கடைசி நேரத்துல கூட எது வேணாலும் பாசிபிள் என்பதனை கூறிக்கொண்டு கற்பி ஒன்று சேர் புரட்சி செய்து புரட்சியாளர் அம்பேத்கருடைய வரியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.